ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. நூறு சதவீதம் இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 100% நடந்தே தீரும். இதுவரை தராத ஒன்றை நீங்கள் சாயப்பாவுக்கு தரணும். அது பணமாகவோ பொருளாகவோ இருக்கவே கூடாது. 7 நாட்களில் அவருடைய கோயிலுக்கு போயிட்டு இதை காணிக்கை ஆக்கணும். தினம் தினமும் இதை காணிக்கை ஆக்கிற மாதிரியான ஒரு வழிபாடு முறையும் இதில் இருக்குது. இதை செய்வதன் மூலம் அடுத்த 100 நாட்களில் நல்ல செய்தி உங்களுக்கு வரும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, கடனில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் 100% தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைச்சே தீரும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. பிரிந்தவர்கள் நிச்சயமாக சேருவார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த பதிவில் சொல்லப்பட்டது போல் நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாகவே உங்கள் வீடு வந்து சேரும். சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்களை பார்த்து இறைவன் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே, ஏன் எனக்கு இவ்வளவு அநியாயம் நடந்தும் கடவுள் நீதி வழங்கலை? நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னால் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வர முடியல. நிம்மதி அப்படின்றது காணாமல் போயிடுச்சு. ஆனால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்ந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். அது என் வாழ்க்கையில் நடந்தே தீரணும், இல்லைன்னா வாழ்வதில் அர்த்தமே இல்லை அப்படின்னு ஒரு சைராமுடைய கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வந்து நம்ம ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தோம்ல, சுனிதா சைராம் அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து டாக்டர் வந்து எக்ஸாமின் பண்ணி பயப்படுற அளவில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வந்து மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க சார்பாக உங்களுக்கு நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பண்ண ப்ரேயரால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. இதை நீங்கள் மறக்காமல் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க, நான் தேங்க்ஸ் பண்ணேன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சார்பாக நான் வந்து நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் பற்றி பல புரிதல்களை புரிய வைக்கிறது தான் இங்கே அன்பே சாயோடைய நோக்கம். நீங்களும் மனதார கற்றுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எவன் ஒருவன் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறானோ அவன் அதே நம்பிக்கையின் அடிப்படையில் வளர்ச்சியும் அடைகிறான். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திற்கு காரணமாக இருந்தது உங்கள் செயல். நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதுதான் இங்கே அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும்
அதை போக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது முடியாது. பரிகாரத்தினால மனசில் ஒரு விதமான நம்பிக்கை ஏற்படும். ஆனால் பிரச்சனைகள் தீராது. பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நாம் நினைக்கிறத தாண்டி பல விஷயங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத அளவுக்கு நம்ம மைண்டை கொண்டு போயிட்டே இருக்கோம். அதில் தான் இந்த சாய்ராமுடைய கேள்வி. என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வந்தே தீரணும், இல்லைன்னா வாழ்வதில் அர்த்தம் இல்லை. இதை முடிவு பண்ணால் எப்படி அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை பெற முடியும்? நாம் இப்போ நல்லா தானே இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தப்புக்கு இப்பயும் நான் தண்டனை அனுபவிக்கணுமா? இந்த தண்டனை எத்தனை காலத்துக்கு ஓடும்? எப்போ இந்த தண்டனை நிற்கும்? எப்போ என் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும்? அப்படின்னு நாம் தொடர்ந்து இதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த விதமான முன்னேறுவதற்கு உண்டான வழிகளையும் பார்க்கல. அதற்கு உண்டான மனசையும் ஒரு கட்டுக்கோப்போடு வச்சுக்கவும் முடியல. ஒரு பிரச்சனையை பார்த்து அழுவுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை மறக்க முயற்சி பண்ணி வேறு சில விஷயத்தில் ஈடுபடுறீங்க. பிரச்சனையை மறக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ற அறிவு நமக்கு இருக்கணுமா இல்லையா? பிரச்சனையை மறந்தால் பிரச்சனை தீர்ந்துடுமா? அப்போ ப்ராப்ளத்தை தீர்த்தா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் தீரும். ப்ராப்ளத்தை மறந்தால் ப்ராப்ளம் தீராது. ஸோ வாழ்க்கைன்றது என்ன? 4 பேர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது, இல்லை ஒரு 40 பேர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டுக்கோ முதல்வர் இல்லை. 1000 பேரை, லட்சம் பேரை, கோடி பேருக்கு நாம் அவங்க வாழ்க்கையை இது பண்ணுறதுக்கு 4ல் இருந்து 40 பேர் தான். உங்கள் வாழ்க்கையில் விரலை விட்டு எண்ணி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் யார், என்ன, ஏதுன்னு அதையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்களேன். ஃபைனலாக நீங்கள் தான் வருவீங்க. இப்போது ஒரு கடன் அதிகமாக வாங்கினதால கடன்காரர்கள் உங்கள் வீட்டை முற்றுகையிடுறாங்க, ரைட்? அப்படி வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனைக்கு வச்சுக்கலாம். அப்போது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உங்களை டார்கெட் பண்ணக்கூடாது, உங்களை கேவலமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது 1-2 சொல்லி. இப்போது அவங்க சொன்னதை நீங்கள் சொன்னதை அவங்க கேட்டு போகிறாங்க. இப்போது இந்த கடனை தீர்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உங்கள் வீட்டு வாசலை விட்டு போன உடனே அது மறைஞ்சு போயிடுது. ஸோ இன்னைக்கு சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நாம் அந்த கடனை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளை இப்போ வரைக்கும் யோசிக்கல. அதை தாண்டி என்னென்னமோ செய்கிறோம். மறுபடியும் இன்னொரு நாள் நீங்கள் குறித்த நேரத்தில் அவங்க வராங்க, முன்னாடியே வராங்க. இப்பொழுதும் ஒரு பதிலை நீங்கள் தயாராக வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு பதிலையும் காரணத்தையும் தயாராக வச்சுருக்கீங்களே தவிர அதை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளை நீங்கள் முயற்சிகள் செய்யலை. அப்போ இந்த கடன் வாங்கினதுக்கு காரணமாக இருந்தது நான் தான். என்னுடைய வருமானத்தை கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் கண்ணா பின்னான்னு வாழ்ந்ததால், அதற்குரிய செலவுகள் செய்ததால் இன்னைக்கு நான் தனி மரமாக நிற்கிறேன். அப்போ கடன் கொடுத்தவனால பிரச்சனை இல்லை, கடன் வாங்கின எனக்கு தான் பிரச்சனை, நான் தான் ப்ராப்ளம். அந்த மனநிலை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் போது தான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும். எத்தனை நாள் இவங்களை சமாளிப்போம்? போன மாதம் வந்தாங்க, இந்த மாதம் சொன்னோம். அப்போது அவங்க வந்துட்டு போன நாளில் இருந்து நாம் ஏதாவது முயற்சி செஞ்சோமா? செய்யலை. ஏதாவது ஒரு விஷயத்தை
அவங்க முன்னாடி அவங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முயற்சிகளை நாம் எடுத்தோமா, எடுக்கலை. அவங்க வந்தாங்க, திட்டுனாங்க, போனாங்க. இப்போ அடுத்த 2 நாளில் வரப்போகிறாங்க. இப்போ தான் அவங்க ஞாபகமே வரும். இப்போ தான் அவங்க ஞாபகமே வரும். அவங்க வந்துட்டு போன அன்றைக்கி வந்த ஞாபகம். அதுக்கப்புறம் டேட்டு குறிக்கும்போது நமக்கு தெரியுது, ஓகே 2ஆம் தேதி 4ஆம் தேதி தானே வரேன்னு சொல்லியிருக்கோம், 2ஆம் தேதி. இப்போ என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, இங்கே கேட்கலாமா அங்கே கேட்கலாமான்னு சொல்லி மறுபடியும் ஒரு புது கடன் யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிப்போம். இல்லைன்னா அதுக்கும் ஒரு பதிலை வச்சுருப்போம். இன்னும் 1 வாரம் பொறுத்துக்கோங்க. அப்போ ப்ராப்ளத்தை மறக்கிறதாலேயோ இல்லை ப்ராப்ளத்தை நினைக்காமல் இருக்கிறதாலேயோ ப்ராப்ளம் உங்களை விட்டுட்டு போகிறதில்ல. அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். அதை தீர்ப்பதற்கு நம்மளால் முடியுன்றதை நம்பணும். இது எல்லாமே என் வாழ்க்கையில் நானாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு துரதிர்ஷ்டம்னு நம்பணும். இதில் இருந்து என்னை காப்பாற்றிக்க முடியும், காப்பாற்றுவார் கடவுள்னு சொல்லி அதையும் நீங்கள் நம்பணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்ன, அடுத்தது எப்படியாப்பட்டதான் நடக்கணுன்றதை நாம் தீர்மானிக்கணும். எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ண ஆகணும். எதெல்லாம் முடியாதோ அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா இந்த 1 லட்சத்தை நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ இந்த 1 லட்சத்தில் எவ்வளவு கொடுக்க முடியும்? இதில் எப்படி மாதம் மாதம் நம்ம சொன்ன பணத்தை ஒவ்வொரு மாதமும் எந்த தேதியில் கொடுக்க முடியும், இதற்கு எந்த வழியில் பணத்தை ஏற்பாடு பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து யோசிக்க 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 தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும், ஒரு நம்பிக்கை வரும். அடுத்த தடவை கடன்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாலும் போன தடவை பேசின பேச்சுக்கும் இப்போ பேசக்கூடிய பேச்சுக்கும் வித்தியாசத்தை அவர் உணருவார். போன தடவை நீங்கள் பேசின பேச்சு பொய்ன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பொய் பேசுனீங்கன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் இப்போது நீங்கள் உண்மை பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியும், கடன் கொடுத்தவருக்கும். இப்போ கடன் கொடுத்தவர் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக பேசிட்டு தான் போவார். ஏன்னா நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனால் நம்ம ஏதாவது பேசினாதான் அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி கடன் கொடுத்தவருக்கு பயம் இருக்காதா? கண்டிப்பாக சொல்கிறேன், கடன் கொடுத்தவருக்கு உங்களை விட பயம். உங்களாவது வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வந்து நிற்கும்போது தான் பயம். ஆனால் உங்ககிட்ட பணம் வாங்குற வரைக்கும் அவர் பயத்தின் உச்சத்தில் இருப்பார். ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பயப்பட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் பணம் கொடுக்க மாட்டோன்ற அறிவு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னு. அப்போ அவங்களுக்கு பயம் இருக்குதுன்னும் போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஏன் பயம் இருக்குதுன்னா நாம் கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்க பயப்படாத மாதிரி நாம் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடுச்சுனாவே, அதை நினச்சி செயல்படக்கூடிய வழியும் வேகமும் வந்துடுச்சுனாவே உங்களுக்கு பணம் வருவதற்கு ஆன அத்தனை வழிமுறைகளும் உங்கள் கண்கள் முன்னாடி தெரிய வரும். கண்கள் முன்னாடியே வரும். இந்த மாதிரியான மனநிலை இருக்கும்போது தான் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி. இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காம எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு பெரிய ஒரு மன உளைச்சலில் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் ஒரு பதில் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. உங்கள் வயிற்றில் ஒரு கரு உருவாகிறதா நினச்சி அதுக்கு கடவுளுக்கும் பெரியவர்களுக்கும்
நன்றிகள் செலுத்த முடியுமா உங்களால்? நீங்கள் காணிக்கையெல்லாம் செலுத்த வேண்டாம், தலைக்கு மொட்டை அடிக்க வேண்டாம், 1000 2000 கொடுக்க வேண்டாம், கோயிலுக்கு ஏதாவது பெருசாக செய்யவும் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவர் படைச்சது அவருக்கே கொடுப்பீங்களா? நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? நீங்கள் கொடுக்காத ஒன்றை கொடுக்கணும் கடவுளுக்கு. நீங்கள் என்ன கொடுக்கணுன்றது தான் இங்கே முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பிரார்த்தனைகள் பல பரிகாரங்கள் நம்ம செஞ்சோம். பட் ரிசல்ட் என்னமோ ஆம வேகத்தில் போகுது. இப்போ முயல் வேகத்தில் உங்கள் பிரச்சனை தீரும். முயலோட வேகம் தெரியும்ல, அந்த மாதிரி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வயிற்றில் கரு நிற்கிற மாதிரி, அந்த கரு நிற்கிறதால பெரியவர்களுக்கும் கடவுளுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்கள் மாமனார் மாமியாருக்கும் உங்களை ஏற்று பேசினவன் ஏற்று பேசாதவன் அத்தனை பேருக்கும் நன்றிகள் செலுத்த முடியுமா? நன்றிகள் செலுத்த முடியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 1 வருஷத்துக்குள்ள நல்ல செய்தி உங்களுக்கு வரும். ஸோ நன்றிகள் மூலமாக தான் நாம் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியும். இதுதான் கடவுள் எதிர்பார்க்கறது. நீங்கள் கோயிலில் போயிட்டு உண்டியலில் போட்டு செலுத்துகிற காசு அத்தனையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க, அப்படி ஒன்றுமே கோயிலில் கொண்டு போய் கொட்டினதால் எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல மாற்றமும் வரலை. எத்தனையோ பேர் கடன் வாங்கி கோயிலுக்கு போகிறீங்க, 5000 கடன் வாங்கி 10,000 கடன் வாங்கி. கோயிலுக்கு போகிறதுக்கு எதுக்கு போகிறோம்? பிரச்சனை தீரணும்னு. ஆனால் இப்போ புதுசாக கடன் முளைச்சிடுச்சு. ஏன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு போகிறோம். வட்டி கரெக்டாக வட்டியை கொடுத்துருமா அப்படின்னு 1 மாதம் கொடுப்போம், 2வது மாதம் கொடுப்போம், 3வது மாதம் வட்டி கொடுக்க மாட்டோம், 4வது மாதம் நம்ம பணத்தை திருப்பி கேட்குறோம், 5வது மாதம் பகை ஆரம்பிக்கும், அடுத்தது 7வது மாதம் 8வது மாதம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அடுத்த 1 வருஷத்தில் ஒன்று நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணிவிடுவீங்க. இதான் நடக்கும். நடந்துச்சா இல்லையா லைஃப்பில் சொல்லுங்கள்? நான் ஏதோ கற்பனை பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் நடந்துச்சா நடக்கலையா? ஸோ இதான் நடக்கும். கடன் அன்பை முறிக்கும். கடன் ஒன்று தான், பணத்தால் தான் இங்கே பிரச்சனையே வருது. அப்போ பணம் வாங்காமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. பணம் வாங்கிட்டா அவன் நமக்கு பகையாளி. ஏன்னா சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கர்மா மோசமானதாக இருக்குது. எங்கேயாவது கீழே விடுவானன்னு நினைக்குது, நாமளே போய் கீழே விழுந்துடுறோம். ஸோ ஒரு கடனை வாங்கிட்டுங்க திருப்பி கொடுக்கவே முடியலைங்க, அசிங்கமாக போகுதுங்க, மானம் போகுதுங்க, கப்பல் ஏறுதுங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்போது கடவுள்கிட்ட வந்து பணத்தை கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை. நீங்களாக திருப்பி கொடுக்குறீங்க, நீங்களாக ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, காசு கொடுத்தா கடவுள் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவார். கடவுள் என்ன வியாபாரமாக செஞ்சிட்ருக்காரு? உனக்கு வந்து குழந்தை பிறக்கணுமா, நீ ஒரு 10,000 கொடுத்துரு. உனக்கு என்னப்பா கடன் தீரணுமா, நீ ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துரு. உனக்கு என்னப்பா ஆரோக்கியம் பிரச்சனையா, 1000 ரூபாய் நீ கொடுத்துரு. இப்படியா கேட்குறார் அவர்? நீங்கள் கடவுளை அழகுப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஆனால் பிரச்சனையை பேஸ் பண்ணி கடவுளுக்கு எதுவும் செய்யாதீங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் போய் நான் போய் உட்கார்றேன். எனக்கு வந்து இந்த மாரியம்மனுக்கு ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் நம்மக்கிட்ட எவ்வளவு உரிமையாக கேட்குறாருன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது எனக்கு சந்தோஷம். ஆனால் இன்னும் எனக்கு டபுள் மடங்கு சந்தோஷம் எங்கே தெரியுமா இருக்குது? அவர் உங்ககிட்ட இப்படி வேலை வாங்கும்போது. அப்போ வந்து அபிஷேகம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது பிரச்சனைகளை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். இட்ஸ் வெரி போரிங். அது கடவுளும் நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் விளையாடுறாங்க, மாரியம்மன் எப்படிலாம் விளையாடுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நான் வந்து உட்காந்து அபிஷேகம் நடக்குது, அபிஷேகம் பார்த்துட்ருக்கேன்.
மாதம் வந்து வெள்ளிக்கிழமையாக ஃபிக்ஸ் பண்ணேன்னா நமக்கு ஒரு டேட்டு ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்காக. ஸோ வெள்ளிக்கிழமை கொடுத்தாதான் அப்படிலாம் இல்லை. எனக்கு அந்த மாதிரியான லாஜிக்கெலாம் நான் கொண்டு போகலை. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான் தாட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி நான் எடுத்து கொடுக்கலாம், உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு நான் பாட்டுக்கு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வேறு ஏதாவது இந்த கோயிலுக்கு நம்ம செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறேன். இது மட்டும் போதுமா, பத்தாது, வேறு ஏதாவது செய்யணுமே. எல்லாமே இப்படியே இருக்குது. இத்தனைக்கும் முத அந்த கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போய்ட்டு அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்றேன். அங்கே இருக்கக்கூடிய 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னது, நீங்கள் சாரி எடுத்து கொடுக்குறனா கொடுக்கலாம், என்னடா நான் மனசில் நினச்சது இவருக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. அப்போ தான் நினச்சேன், இது வந்து நாம் எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ நினச்சதுக்கு காரணமே கடவுள் தான். நம்ம என்ன போகிற வர கோயிலை எல்லா கோயிலுமே துணி எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படி நினைப்பு வரல. ஆனால் மாரியம்மன் கிட்ட போனவொடனே இது நினைப்பு வருது, மாதம் துணி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு, மாதம் நீங்கள் வந்து சாரீ எடுத்து கொடுங்க, காட்டன் சாரீ போதும், வீட்டில் வந்து லேடிஸ் கட்டுற மாதிரி சாரீ தான் வந்து இந்த மாரியம்மனுக்கு போடுவோம், அம்மனுக்குன்னு இருக்கக்கூடிய சாரீ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் உடம்பெல்லாம் ஆசல் இருக்குது. அடுத்தது சரி ஓகே வேறு ஏதாவது கொஞ்சம் இந்த கோயிலுக்குன்னு செய்யணுமே அப்படின்னு தாட் வரும்போது, அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோயிலெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அப் பண்ணுறேன். அந்த பின்னாடி அந்த 2 அவங்க ஏன் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம என்னமோ நம்ம நார்மலான பர்சன்ஸ். நம்ம இப்போ கடவுள் பாருங்கள், அவரோட குழந்தைங்க எங்கே போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரீடம் வச்ச ஒரு அரசர் மாதிரி ஒரு ட்ரீட் அங்கே நடக்குது. அப்போ போகும்போது அந்த கோயிலை வந்து ஒரு இதாங்க அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் வந்து வருஷம் ஒரு பூஜை பண்ணுவோம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தவங்க வந்து இதை வந்து கலந்துக்கலாம். அப்போ வந்து இப்போ ஏதோ சம்திங் ஆவணி மாதம் நான் நினைக்கிறேன் செப்டம்பர் நம்ம பர்த்டே. ஸோ நம்ம பர்த்டே அன்றைக்கி ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது அதில் ஒரு என்ன லிஸ்ட்டுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், இதெல்லாம் என்னங்க 10,000 15,000 இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே என்னங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தவங்க முன்னாடியே ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க, ராகு கேது பூஜை, அந்த பூஜை, இந்த பூஜை, இதில் வந்து அன்னதானமும் நாங்கள் கொடுப்போம். நமக்கு அன்னதானன்னோடனே நமக்கு அடாடா ஏதாவது நம்ம கோயிலுக்கு பண்ணலாமே அப்படின்னு. அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கணும். இந்த பூஜை அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி இருக்கிறவங்களாம் வருவாங்க போவாங்க. சரிங்க, அப்போ எந்த மாதம் அவைலபிள் இருக்குதுன்னா ஆவணி மாதம் என்னோடய பர்த்டே, செப்டம்பர் 13 என்னோடய பர்த்டே, ஆவணி மாதம். அப்போ நான் என் பர்த்டேக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஆவணி மாதம் தான் யாரும் இல்லைங்க. அப்போது வந்து ஆவணி மாதம் பண்ணிக்கிறீங்களான்னு. என்னோடய பர்த்டே எங்கே இதெல்லாம் அம்மனே வர வைக்குதுங்க, உங்களை அம்மனே வர வைக்குது. அம்மனே வந்து உங்ககிட்ட வந்து உரிமையாக கேட்குதுங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குதுங்க. அதே தான் சொன்னேன், அதே தான் சாமி எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. புடவை எடுத்து கொடுக்கலாமான்னு நினச்சேன், நீங்கள் புடவை எடுத்து கொடுங்க. நீங்கள் சரி இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து இந்த பூஜைக்கு வந்து இவ்வளோ ரூபாய் கேட்டீங்க. அதுவும் வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி இருந்தால் கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமேன்னு தோணுச்சு. அப்போ வந்து மொத்தம் 12 மாதத்தில் அந்த ஒரு மாதம் மட்டும்தான் கேப் இருக்குதுன்னு. ஸோ இப்படி கடவுள் நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிக்கும். இப்போ நான் இந்த பிரச்சனைக்காக நான் கடவுள்கிட்ட போகலை. விஷ்ணு சாய்ராமுக்கு வந்து அந்த தவிட்டு அம்மையன்னு சொல்லுவாங்க, அந்த காதுக்கு கீழே அந்த அம்மை போட்டிருந்தது. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கோயிலுக்கு போனோம். இதுதான் அந்த கோயிலுக்கு போனது. அபிஷேகம் பண்ணுங்கன்னாங்க. சரி அபிஷேகம் பண்ணிவிடுவோம், என்னப்போ ஏன்னா மற்றவங்க சொல்கிறது கடவுள் சொன்ன மாதிரி சொல்லி அபிஷேகம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அங்கே எந்த ஒரு வேண்டுதலும் வைக்கல. நான் வைக்கிற ஒரே வேண்டுதல் அன்பேசாய் குடும்பம் எல்லோரும் சந்தோஷமாக சீரு சிறப்புமாக இருக்கணும். ஏன்னா எல்லா சாமியும் நமக்கு ஒரே சாமி தான். இதெல்லாம் இப்படி வந்து உங்களை வந்து கேட்கணும். இப்படி கேட்டால் அது உங்களால் கொடுக்க முடிகிற ஸ்டேஜில் தான் கடவுள் உங்களை உரிமையோடு கேட்கும். இப்போ கொடுக்க முடியாத ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இப்படிலாம் தான் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பிரச்சனை.
அப்போ கடவுள் வந்து என்ன கேட்குறாருன்னா நன்றிகள் வந்து கேட்குறார். நன்றிகளை காணிக்கையாக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவர் நம்மக்கிட்ட கேட்குறார். அப்போது நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இங்கே 2 விஷயத்தை பேசியிருக்கேன். என்ன? கடன் தொல்லை, 2வது குழந்தை பாக்கியம். ஸோ இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகளை தீர்ந்த மாதிரியும் அவங்களுக்கு கடவுளுக்கும் பெரியோர்களுக்கும் அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் உங்களுடைய காணிக்கை முறை இன்று முதல் இருக்கட்டும். இந்த காணிக்கை முறைகளை மனப்பூர்வமாக நீங்கள் செலுத்தணும். எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கள். அடுத்த வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நன்றி உணர்வோடு போங்க. நன்றிகளை மட்டும் சொல்லுங்கள். நன்றிகளை மட்டும் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட பையனை கொடுத்த எனக்கு நன்றி, இப்படிப்பட்ட கணவனை கொடுத்த எனக்கு நன்றி, உனக்கு நன்றி, இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, இப்படிப்பட்ட செல்ல குழந்தைகளை அறிவுபூர்வமான குழந்தைகளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, படிக்கக்கூடிய பையனை கொடுத்த கடவுளுக்கு நன்றினா படிக்காத பையன் கூட படிக்க ஆரம்பிச்சிருவான். சீரியஸாக எது ஆழமாக நம்புகிறோமோ அந்த பாசிட்டிவிட்டி அவங்களே போய் சேரும். அப்போ உங்கள் வயிற்றில் ஒரு கரு, அந்த கரு எப்பயோ உருவாயிடுச்சு, அது உங்கள் வயிற்றுக்கு வரலை, அவ்வளோதான். ஏற்கனவே ரெடியாக இருக்குது. நீங்கள் அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் அவநம்பிக்கை, உங்களுடைய இன்னும் சில பல எதிர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கிறதால தான் அது வந்து சேரலை உங்கள் வயிற்றுக்குள்ள. புரியுதா? அது ஏற்கனவே உருவாக்கிடுச்சு. உருவாக்கப்பட்டது உங்ககிட்ட வந்தால் தானே அது வளர்ச்சி அடையும். ஸோ அதுதான் எல்லாமே ரெடி. ஆனால் மக்கள் நம்பல. அந்த எதிர்மறை எண்ணங்களே எது உருவாக்கப்பட்டதோ அதை அழிச்சிடுது. சில பேர் கடைசி வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இறந்து போகிறாங்க இல்லையா, அதை அவங்கள வச்சு சொல்கிறேன். அதே மாதிரி கடனால் செத்தவன் ஜாஸ்தி, கடனை அடைச்சிக்கிட்டு சந்தோஷமாக போனவன் கம்மி. ஆனால் இனி நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடன் இருக்கக்கூடாது. அது தாண்டி இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதாவது நம்ம அடுத்த தலைமுறைக்கு சில விஷயத்தை விட்டுட்டு போகலாம். சொத்து கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும். கடனை கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதே போல் இங்கே யாருமே வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு போகவே கூடாது. குழந்தை கண்டிப்பாக எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் அந்த குழந்தைய நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கணும். இதுக்கு சாயப்பா மேலே சத்தியமாக நடந்தே தீரும். ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான். ஸோ இதை அப்படியே விட்டுற முடியாது. இதை மறுசுழற்சி செய்யணும். இப்போது ஒரு பொருள் இருக்குது உங்களுக்கு, அந்த பொருள் 10 வருஷமாக உங்கள் நீங்கள் டிவி வச்சுருக்கீங்க. இப்போ அந்த டிவியை செலவு பண்ணவே முடியாது. இப்போ செலவு பண்ணால் உங்களுக்கு வந்து செலவே பண்ண முடியாதுன்ட்டாங்க. அப்படியே பண்ணாலும் 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகும். இன்னும் 2000 ரூபா போட்டால் புது டிவி. இப்போ இந்த டிவி என்ன பண்ணுவீங்க? ஸ்லாப்பில் தூக்கி வச்சுப்பீங்களா? பெரிய பாவம், அது செய்யவே கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? பழைய பொருள் விற்றுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த டிவியை கொடுக்கணும். இப்போ அந்த டிவி நீங்கள் என்றைக்கு கொடுக்குறீங்களோ அது டிவி அடுத்த 1 வாரத்துக்குள்ளே இல்லை 2 வாரத்துக்குள்ளே மறு சுழற்சி முறையில் வேறு வடிவமைப்புகளில் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சேர் இருக்குது அப்படின்னா அந்த சேர் உடஞ்சிடுச்சின்னா அந்த பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் திரும்பி புதுசாக வருதோ எல்லாமே அப்படி தான் வருது. அப்போ அதே போல் தான் இங்கேயும் இத்தனை நாள் வாழ்க்கையில் இது பிரச்சனைன்னு நம்ம நினச்சோம், நம்பினோம். ஆனால் உண்மைதான். ஆனால் அதை மாற்ற முடியுன்ற நம்பிக்கையும் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கொடி பறக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிரா சாயிரா